இந்த உலகத்தில் எல்லா நேரங்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பொருளாதாரம் வந்து கொட்டி கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய பெயரிலே வீடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வாகனங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நல்ல மனைவி பிள்ளைகளோடு மிக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் நம்முடைய எல்லா செயல்பாடும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்க போவதை போன்று நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து செல்கிறார்கள். நபி தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த வீதியிலே இறந்த ஆட்டினுடைய ஒரு தலை கிடக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, இந்த இறந்த தலையினுடைய ஆட்டை, அது ஊனமுற்ற ஒரு ஆடு இறந்து கிடக்கிறது, இதை யாராவது உங்களிடலே விலை கொடுத்து வாங்குவீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார்கள். உடனே அவர்கள் அத்தனை பேரும் பதில் சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அது நல்லாக இருந்தாலே அதை வாங்க மாட்டோம். அது ஊனமுற்றதாக இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் எப்படி அந்த ஆட்டை, அந்த ஆட்டினுடைய தலையை விலை கொடுத்து வாங்குவோம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆட்டினுடைய தலை ஊனத்தோடு எந்த மதிப்பும் இல்லாமல் உலகத்திலே எப்படி இருக்கிறதோ அதுபோல்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கென்று எந்த ஒரு மதிப்பும் இந்த உலகத்திலே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் ஒரு விரலை எடுத்து ஒரு கடலிலே உங்கள் விரலை விடுகிறீர்கள். விரலை விட்டு எடுத்தால் அந்த விரலிலே எவ்வளவு நீர் ஒட்டி கொண்டிருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீதம் இருக்கிற கடல் முழுக்க மறுமை வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை குறித்து சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கை குறித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகத்தினுடைய மதிப்பு கொசுவின் இறக்கை அளவுக்கு மதிப்புள்ளதாக இருந்திருந்தால், அல்லாஹ் இந்த உலகத்தை மதித்திருந்தால், எந்த அளவுக்கு கொசுவின் இறக்கை அளவுக்கு இந்த உலகத்தை மதித்திருந்தால், இந்த உலகத்துக்கென்று பெருமானம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கென்று சில அம்சங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் மதித்திருந்தால், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை எப்படி அமைத்திருப்பான் தெரியுமா? தன்னை மறுக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான். இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று சொல்லுபவர்களுக்கு, எத்தனையோ மக்களுக்கு நாம் சக வாழக்கூடிய நேரத்திலே எத்தனையோ மக்கள் செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக